ஜனநாயக நாட்டில் இந்த கேள்வி சாதாரணம். இது பாகிஸ்தான் கிடையாது, இது இந்தியா. இது பாகிஸ்தான் கிடையாது, கேள்வி ராணுவத்தை எடுத்து கேட்கக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. இது இந்தியா, இது ஜனநாயக நாடு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடு. எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமருக்கு உண்டு. பொது வழியில் என்னைக்காவது பிரதமர் பேசியிருக்காரா? பிரச செஞ்சிருக்காரா? மாங்கி பார்த்து பேசுற மாதிரி அவர் எழுதி வச்ச ஸ்கிரிப்டை வாசிட்டு போறதுக்கு பிரதமர் வேணுமா? இதுதான் ஜனநாயக நாடா? சொல்லுங்க. பொது வழியில் பேசியிருக்காரா பிரதமர்? பாராளுமன்றத்தில் பேசியிருக்காரு? அது வரைக்கும் ஏதாவது பதில் சொல்லியிருக்காரா? எந்த கேள்விக்காவது பதில் சொல்லியிருக்காரா? ஒட்டுமொத்தமா இது விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்க, நடிகையை பார்த்த பிரதமர் விவசாயிகளை பார்த்தாரா? நம்ம தமிழ்நாட்டில இருந்து போய் விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்க, நிர்வாண போராட்டம் பண்ணாங்க, நடிகைகளை வந்து கூட்டு வச்சு பார்த்த பிரதமர் இந்த விவசாயிகளை பார்த்தாரா? டைம் ஒதுக்கி பார்த்தாரா? அப்ப மக்கள் போராட்டத்தை ஒரு வருஷம் விவசாயிகள் போராடினாங்க. பஞ்சாப் விவசாயிகள், பஞ்சாப் ஹரியானா விவசாயிகள் யாரையா பார்த்தாரா? யாராவது பார்த்தாரா? அப்ப எதிர்கட்சிகள் வந்து கேள்வி கேட்கறாங்க, மணிப்பூரை பத்தி கேட்கறாங்க. அவர் பேச வைக்கிறதுக்கு எதிர்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டாட வேண்டியதா போச்சு. அவர் பேச வைக்கிறதுக்கு அந்த பேச்சிலையும் மணிப்பூரை பத்தி ஒரே ஒரு வார்த்தை. இப்படிப்பட்ட பிரதமர் வந்து என்ன நீங்க எதிர்பார்ப்பீங்க? இன்டர்நேஷனல் மீடியா சொல்றது பொய், ரஃபேல் வீழ்த்தப்படல சொல்லுங்க. அவன் ட்ரோன் அனுப்பி நாங்களும் ட்ரோன் வச்சு தான் அடிச்சோம் சொல்லுங்க. நாங்க ட்ரோனை வச்சு அடிக்கல, S-400 வச்சு அடிச்சோம்னு சொல்லி மீடியா, கோடி மீடியா, அந்த ரிலையன்ஸ் அர்னாப் கோஸ்வாமி ஒரு பொய்யா புழுனாங்களா மீடியா வச்சு. S-400 வந்துச்சு, சுதர்சன் சக்கரம் அடிச்சது அப்படின்னு சொல்லி 3 ஸ்குவாட்ரன் S-400 காலின்னு சொல்லி வச்சு நாங்க அடிச்சு காலி பண்ணிட்டோம்னு சொல்லி பெருமையா பேசுறாங்கல்ல. அப்ப அது பொய்ன்னு சொல்லுங்க. அர்னாப் கோஸ்வாமி சொன்னது பொய்ன்னு சொல்லுங்க. வட இந்திய ஹிந்தி ஊடகங்கள் கோடி மீடியா சொன்னதெல்லாம் பொய்ன்னு சொல்லி பார்லிமெண்ட்ல சொல்லுங்க. அதான கேட்கணும். S-400 சேஃபா இருக்கு, நாங்க S-400 யூஸ் பண்ணல, பார்லிமெண்ட்ல சொல்லுங்க. ஆகாஷ் அப்துல் கலாம் உருவாக்கி ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், பிரகலாத் தான் அதுக்கு ஆர்கிடெக்ட். டாக்டர் பிரகலாத் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவர் அப்துல் கலாம் மூலமா எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். இது ஒண்டர்ஃபுல் சயின்டிஸ்ட். அவர் உருவாக்கிய அந்த ஆகாஷினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதானே அடிச்சது, நம்ம கண்ணு முன்னால தெரியுது இல்ல? அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வச்சு தானே நீங்க அடிச்சீங்க. ஆகாஷ் ஏவுகணைகள் 2500 ஏவுகணைகள் இந்தியாவோட ஸ்டாக் பைல் இருக்கின்றது ரெக்கார்டு, இன்னைக்கு பப்ளிக்லயே அவைலபிள் ரெக்கார்டு. இதுல எத்தனை ஆகாஷ் ஏவுகணை காலியாச்சு சொல்லுங்க. நாங்க 10 ஏவுகணை வச்சுதான் 500 ட்ரோனையும் காலி பண்ணோம் சொல்லுங்க. இல்ல 500 ஏவுகணை வச்சு நாங்க 500 ட்ரோனை காலி பண்ணோம்னு சொல்லுங்க. எது இல்ல, நாங்க அதெல்லாம் ட்ரோன்ஸை யூஸ் பண்ணல, சரி ஏவுகணை யூஸ் பண்ணல, ஆகாஷ் ஏவுகணை யூஸ் பண்ணல, S-400 யூஸ் பண்ணல, நாங்க வெறும் கண்ணை வச்சே சுட்டுட்டோம் அப்படின்னு சொல்லுங்க. அதையாவது சொல்லுங்க. இல்ல ஆர்ட்லரி கண்ணை வச்சு சுட்டுட்டோம்னு சொல்லுங்க. இது என்ன நடந்துன்னு தானே கேக்குறாங்க. ஜனநாயக நாட்டுல இந்த